ஹல்லேலூயா. நாம ஜெயமே பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். Come on, எல்லாரும் சேர்ந்து. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி. பிள்ளைங்கள நல்ல கையை தட்டுங்க. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். சத்துருவை சிதறடிப்பார். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஆமென். இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. பாடுங்க. மரணமே கோருங்க, மரணமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சிலுவையில் ஜீவனின் பலனுமானார். ஆமென். ஜீவனின் பலனுமானார். ஜெயமே. நல்ல கையை தட்டி இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. ஆமென். ஜெயமே ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் நாம் முன்னேற யுத்தத்தில் வல்லவர் பார்த்து கொள்வான், ஜெயத்தை நமக்கு தருவான். ஆமென். ஜெயமே ஜெயமே ஜெயமே, இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. ஆமென். Glory. ஆமென். நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் இந்த வார்த்தையை தான் வைத்து தியானித்தோம். ஜெயம் கொள்ளுகிறவன். வேதத்தை படித்து வெளிப்படுத்தின விசேஷம் இந்த கடைசி புஸ்தகத்திலே பார்க்கும்போது ஒரு காரியம் தெளிவுபடுத்தப்படுகிறது. என்ன? பரலோகத்திலே ஜெயிக்கிறவனுக்கு மட்டுமே ஸ்தானம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மட்டுமே. எனவேதான் கடைசி நாட்களிலே மனம் திரும்பதற்கேற்ற செய்தி யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது என்றால் சபைக்கு. சபைக்கு
ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காய் தந்திரப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் எவ்விதத்திலும் நமக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. எவ்விதத்திலும். அவன் நான் எப்படியோ அப்படி அவர் மாறி வரார். நீங்க எப்படியோ அப்படி எவ்விதத்திலும், எதிலையுமே கூடுதல் அல்ல, எவ்விதத்திலும் நமக்கு ஒப்பாக வந்து ஜெயிச்சிட்டார். ஜெயித்துட்டு அப்பா கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அடிச்சுவடை தான் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ இரத்தத்தால் மீட்கப்பட்டு புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற, அதாவது இயேசு யாரை அப்பா என்று அழைக்கிறாரோ அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவருமே ஜெயிக்க வேண்டியது கட்டாயம், அவசியம். ஆனா என்ன அப்படின்னா, இயேசு கஷ்டப்பட்ட போது அவர் ஜெயிக்க அவருக்கு யாரு கை கொடுத்தா? யாரும் கை கொடுக்கல. கை கொடுத்திருந்த அவர் சொல்லியிருப்பாரா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? யாரும் கை கொடுக்கல. அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு என்ன ஒரு கிரேஸ் அப்படின்னா, நாம ஜெயிக்கும்படி அவர் நமக்கு உதவியாக கை கொடுக்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் வாசிங்க 2 கடைசி. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். லாஸ்ட் ஒரு 3 வசனம் சேர்த்து வாசிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும். இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல போய் கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கணும். ஒரு பாட்டு பாடுவோம்ல, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் என்னை அவரை போல மாற்ற அவர் என்னை போல மாறினார் என்பதுதான் சுவிசேஷம். என்னை அவரை போல மாற்ற, கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க, என்னை அவரை போல மாற்ற எவ்விதத்திலும். அப்படியே ஒரு, அதாவது சர்வத்தை சிருஷ்டித்தவரை உங்களை மாதிரியே கொஞ்சம் பார்க்க முடியுதா? அப்படி வந்ததுனாலதான் உலகம் சொல்லுது அவருக்கு விரும்பப்படத்தக்க, எப்படி இருக்கும், நம்மள மாதிரிலாம் வந்திருக்கிறார். விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. எல்லாரும் அசட்டை பண்ணாங்க, ஏன் அசட்டை பண்ண மாட்டாங்க? நம்மள மாதிரிலாம் வந்தார். எல்லாரும் என்னெல்லாமோ சொன்னாங்க, ஏன் சொல்ல மாட்டாங்க? நம்மள மாதிரி எல்லாம் வந்தார். ஆனா எல்லாத்தையும் வந்து வென்று ஜெயிச்சு தம்மை தாமே வெறுமையாக்கி குமாரனை பிதா தந்தருளினார். பிதா அவரை வெறுமையாக்கல, குமாரனை வெறுமையாக்கி. அதாவது இப்படிதாங்க பார்க்கணும். நம்மை போல நான் எப்படியோ எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணு இல்லை, அவரும் ஒண்ணு எல்லாம் வரார். நம்மளாவது ஒண்ணு வீட்டுல பிறந்திருப்போம், இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்போம். அவருக்கு பிறந்து எங்க இடம் கூட கிடையாது. முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். ஆமா, குழந்தை பிறந்திருக்கு, எங்க எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிதான் கேட்பாங்க எல்லாரும். எந்த மாட்டுத்தொழும் இப்படி யாராவது கேட்போமா? இல்ல, முன்னணியில் பாருங்க. எவ்விதத்திலும் அவர் அப்படி எதுக்கு அப்படி ஒப்பானார் தெரியுமா? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். எனக்கு ஹெல்ப் பண்ணி, அவர் கஷ்டப்பட்டதும் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் அப்படி போக மாட்டார். தேவதூதருக்கு உதவியா. பைபிள்ல, அதாவது இந்த பைபிளை ஏன் கொண்டாடணும் தெரியுமா?
இதுல நிறைய வார்த்தைகளை தூதர்களுக்கு சொல்ல முடியாது. அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும். இந்த வார்த்தை ஒரு தூதனுக்கு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னா விழுந்த வீழ்ச்சி அப்படிப்பட்ட வீழ்ச்சி, தூதனுக்கு சொல்ல முடியாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழும்புவான், ஒரு தூதனுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னும் ஏன் ஒரு தூதனாலையும் அவரை அப்பா என்று அழைக்க முடியாது. ஹல்லேலூயா. மா பாவியா என்னை நினைக்க ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி தேவதூதரிலும் தேவ என்னை மாற்றின என்னை. அப்போ இவ்வளவு மேன்மை பாராட்டி இருக்கும்போது நீ எப்படியாவது வந்தா போதும்னு அவர் வைக்கல. அமேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க என்று எபிரேயர் 11 ஒரு விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருமே ஜெயித்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜெயித்தவர்கள் பெயர் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. காயின் ஆபேல் இருந்தா எபிரேயர் 11 ஆபேல் தான் வருவார். ஜெயித்தவர்கள் வரிசை தான் அங்கே இருக்கும். அப்படி அவர்களை எல்லாம் காண்பித்து விட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அந்த ரேஸை நம்ம பினிஷ் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணாதான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெயிப்பதற்கு நமக்கு அவர் உதவியாய் கை கொடுக்கிறார். எனவேதான் இங்க 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் ஜனங்களாயிருப்பார்கள். தேவனுடைய வாசஸ்தலம். இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தை தான். நீ ஜெயிக்கணும்னா உனக்குள்ளே நான் வாசம் பண்ண வேண்டும். ஆமென். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது, ஆண்டவருக்கு தோற்க வராது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என்ன செய்கிறாரா? அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? மனுஷர்களிடத்தில். என் எல்லைக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். என் எல்லைக்குள் அவர் இருந்தா என் மேல ஒரே ஒரு கொடி எப்பொழுதும் பறந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஜெயக்கொடி. லேவியராகமம் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். I will walk among you. நல்ல கவனிங்க. என்னையும் உங்களையும் தேவன் தம்முடைய ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நமக்குள்ளே அவர் உலாவ விரும்புகிறார். நமக்குள்ளே. அதனாலதான் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து கலந்து, நான் தான் அவருடைய ஆலயம், எனக்குள்ளே அவர் உலாவுகிறார். என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. இந்த வார்த்தையை காலையில பேசும்போது ஆவியானவர் சொல்ல வைத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அவருடைய ஏதேன் தோட்டமே நாம தான். இனி கொஞ்சம் கூட கவனமா கேளுங்க. அவர் ஏதேன்
அவருடைய ஏதேன் தோட்டம், எப்படி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதற்குள்ளே தாம் உண்டாக்கி அதற்குள்ளே தாம் உருவாக்கின மனிதனை வைத்தாரோ, அது போலதான் இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அவர் மீட்டு கொண்ட ஆத்துமாவை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் அசைவாடுவார், அவர் உலாவுவார், அவர் என் கைக்குள்ள டிராவல் பண்ணுவார். என் உச்சன் தலையிலிருந்து எப்படி என்னுடைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதோ அதிலும் அதிகமா எனக்குள்ளே அவர் டிராவல் பண்ண விரும்புகிறார். அப்படி டிராவல் பண்ணும்போது என் பார்வையில மாற்றம் உண்டாகும், என் சிந்தையில மாற்றம் உண்டாகும், என் கேள்வியில மாற்றம் உண்டாகும், என் பேச்சில மாற்றம் உண்டாகும், என் நடக்கையில மாற்றம் உண்டாகும். எனக்குள்ளே அவர் வாசமா இருப்பார் என்றால் தைரியமா சொல்ல முடியும், எல்லா பகுதியிலும் ஜெயிக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ளே அவர் உலாவி. ஆமென். இப்ப நம்ம கைக்குள்ள அவர் டிராவல் பண்றாருன்னு வைங்களேன், இந்த கை தேவையில்லாத ஏதாச்சும் செய்ய போனா ஒரு அடி. ஆமா, நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே வழி இதுவேங்கிற சத்தம் கேட்கும். ஏன்னா அவர் உள்ள உலாவுகிறார். அப்படி கேட்கலன்னா அவர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம், ஏன்னா இந்த மாம்சம் பலவீனம் உள்ளதல்லவா, கொஞ்சம் ட்ராக் மாறும்போது, கொஞ்சம் ட்ராக் மாறும்போது சவுலுடைய வஸ்திர தொங்கல லைட்டா கட் பண்ணதும் தாவீதுக்கு பக்க 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 பக்கன்னு இருந்தல்ல, அதான் ஏன்னா உள்ளவர் இருக்கிறார். கொஞ்சம் ட்ராக் மாறினாலே நமக்கு நெஞ்சு அடிக்கணும். பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் என்ற சத்தம் சிம்சோனுக்கு யார் மூலமாய் கேட்டது? தெலீலாள் மூலமா. தெலீலாள் மூலம் கேட்க கூடாது, நமக்கு ஆவியானவர் சொல்லணும். நமக்கு தெலீலாள்லாம், தெலீலா எப்ப சொல்லுவா தெரியுமா? கட்டி வச்சுட்டு சொல்லுவா, கையங்காலையும் கட்டி வச்சுட்டு, அதோ சிம்சோனே உன்னை பிடிக்க வருகிறார்கள் வருகிறார்கள். இவன் ஓடுவான், அடுத்த நாள் வருவான் தெலீலாள்கிட்ட. ஆவியானவர் வந்து எல்லாம் வந்து போன பிறகு சொல்ல மாட்டார். அப்படி கொஞ்சம் ட்ராக் மாறது மாதிரி இருந்தாலே ஏய் போகாத போகாத. அதனாலதான் பாருங்க, சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும் போது திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? திட்டு வாங்கிட்டே இருப்பாங்க, போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டே இருப்பார். அதனால ஒரு கட்டத்தில் அவங்க ஒண்ணு கேட்கவே பயந்தார்கள் இருக்கும் பைபிள்ல. இது என்னன்னு கேட்கறதுக்கே இந்த அளவுக்கு என்னெல்லாம் சொல்லணும். அற்ப விசுவாசியே, அப்பாலே போ சாத்தானே. யாரு? பிஷப், இது பேதுரு. பேதுரு அவர் தானே டாப். அப்பாலே போ சாத்தானே, அற்ப விசுவாசியே. இந்த அளவுக்கு உணர்வு இல்லாதவர்களா நீங்க? புத்தி இல்லாதவர்களே, உங்களே சொல்லல. அதாவது இயேசு சீஷர்களை சொன்னது எதுக்கு? அதனாலதான் அவர்களை தூண்களாய் நிறுத்த முடிந்தது. சிம்சோன் பாருங்க, ஆவியானவர் விலகி எப்போ விலகி போயிட்டார். இப்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதெல்லாம் யாரு? தெலீலாள். நேத்து வரை இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? ஹோலி ஸ்பிரிட். அதனால சிங்கம் வந்தப்பவும் சிம்சோன் விழல. எத்தனை பெலிஸ்தியர்கள் வந்தார்கள், சிம்சோன் கையில் ஆயுதம் இல்லாத போதிலும் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து எத்தனையோ பெலிஸ்தியரை மேற்கொண்டவன். ஆனா இப்ப ஹோலி ஸ்பிரிட் போயிட்டாரு. உலாவுவதற்கேற்ற இடம் இல்லை. எனக்குள்ளே அவர் உலாவுகிறார் என்றால், நான் அவருடைய ஏதேன் தோட்டமாய் இருப்பேன் என்றால், நான் அவருடைய ஏதேன் தோட்டமாய் இருப்பேன் என்றால், என்னை சுற்றிலும் அவர் சுடர் ஒளி பட்டயத்தை பிடித்திருக்கிற கேருபீன்களை பாதுகாப்புக்கு நீ அவருடைய ஏதேன் தோட்டமாய் இருப்பாய் என்றால், உன்னை சுற்றிலும் சுடர் ஒளி பட்டயம் பிடித்திருக்கிற கேருபீன்களை கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்.
சபிக்கும்படி, இஸ்ரவேலை சபிக்கும்படி பாலாக் என்பவன் பிலேயாமுக்கு கூலி கொடுத்து அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பிலேயாம் நின்று பார்த்து சொல்லுகிறான், இவங்களெல்லாம் சபிக்க முடியாதுப்பா. என்னாகும் 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம். கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கை அவர் உலாவுவதற்கு ஏற்ற ஏதேனா இருக்கணும். நம்முடைய கூடாரம், நம்முடைய குடும்பம் அவர் உலாவுவதற்கு ஏற்ற ஏதேனா இருக்கணும். நம்முடைய சபை அவர் உலாவுவதற்கு ஏற்ற ஏதேனா இருக்கணும். இப்படி மட்டும் மாறிட்டு வைங்களா, தேசம் மாறும், ஜனங்கள் மாறுவார்கள். நாம மாறாம தேசம் மாறாது. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிற, சபைக்கு சொல்லு மனம் திரும்ப. சபை மனம் திரும்பிட்டுனா தேசம் மனம் திரும்பும். ஒரு யூதனுடைய வஸ்திரம், ப்ராஃபஸி என்ன, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கல 10 பேர் பிடித்து கொண்டு என்ன சொல்லுவானா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்னு. அப்போ யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடிக்கணும்னா யூதனுக்குள்ள என்ன வேணும் தெரியுமா? மனமாற்றம் வேணும். ஏன்னா யூதன் தொட விட மாட்டான் வஸ்திரத்தை, நம்மளே தொட விட மாட்டேன். நம்ம சேர்ல இருக்கிற பேகை யார தொட்டாலே வருதுல்ல, எங்க தொட விடுவோம், எப்படி தொட விடுவோம்? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர், அவன் எந்த ஜாதி ஒன்னும் தெரியாது, வந்து பிடிச்சிட்டு உங்க கூட கர்த்தர் இருக்கிறார்னோ சர்டிபிகேட் காட்டு. எந்த சர்டிபிகேட்? எப்படி வருவான், எப்படி உள்ள வருவான்? அதனாலதான் சபைக்கு சொல்லுகிற, மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். 10 பேர் வந்து பிடிப்பான், பிடிச்சு நாங்களும் வரோம். 10 பேர் வரதுக்கு ரெடி. யூதனே கூட்டிட்டு வர நீ ரெடியா? உன் பக்கத்துல வந்து உட்கார இடம் கொடுக்க நீ ரெடியா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, எங்கள் மத்தியில் glory எங்களோடு அவர் எங்கே உலாவுவார், எங்கே வாசம் பண்ணுவார்? வேதம் சொல்லுகிறது 132 13 14 வசனத்திலே, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, வாசிங்க, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அடுத்த வசனம், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே. அப்ப ஒரு விஷயம் நல்லா தெரியுது, சும்மா எல்லா இடத்துலயும் அவர் வாசம் பண்ண மாட்டார், விரும்பினால். ஆமென். விரும்பினபடியால். எங்க போய் நம்ம தங்குவோம்? ஏங்க அந்த வீடு காலியா இருக்கு, போய் தங்குங்க, போய் தங்குவோமா? நம்ம இல்ல. நம்ம வாடகைக்கு வீடு பார்க்கும் போதே பார்த்து பார்த்து ஓகே, மனசுக்கு ஓகேன்னு சொன்னாதான் நாங்க போயிருப்போம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவரே எங்க மத்தியில உலாவுங்கன்னா அவர் விரும்பணும். நீங்க விரும்பிடும் பாத்திரமா. நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா கர்த்தர் பிரியம் வைத்து தான் எல்லாமே செய்வார். அதனால ஒரு தேவ பிள்ளையினுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா அவரை பிரியப்படுத்துறதுல. தாவீதை கர்த்தர் ராஜாவாய் தெரிந்தெடுக்க 7 காரணத்தை சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்து குயிக்கா, கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பான். இன்னும் உங்கள்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். கர்த்தருக்கு பயந்தவன். தெரிஞ்ச 4-5 வார்த்தையை அடிச்சு விட்டாச்சு. ஆமென். இந்த பக்கம் நாங்க தான் தாவீது, எங்களை பத்தி அவங்கள்ட்ட கேளுங்க மாதிரி இருக்கிறீங்க. ஆமென். தாவீது பையனை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? 1 நாளாகமம் 28வது அதிகாரம்
4வது வசனம். 1 நாளாகமம் 28:4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை, இந்த வார்த்தை கவனிங்க, என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். அவ்வளவுதான். வேற எதுவுமே நம்ம தான் சொல்லுவோம். அவன் துதித்துக் கொண்டிருக்கிறவன், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி முறையிடுகிறவன், அவன் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறவன். பிரசங்கத்துக்கு பாயிண்ட் ஆச்சு. தாவீது ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. இங்க பாருப்பா, அவர் என் மேல் பிரியம் வைத்தார். அப்போ என்னையும் உங்களையும் தேவன் பிள்ளைகளாக்குனது எதின் அடிப்படையில் நினைக்கிறீங்க? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம்ல, எப்படி உட்கார வச்சிருக்கிறா தெரியுமா? எதனால உட்கார வச்சிருக்கிறா தெரியுமா? அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒருத்தன்ட்டையும் சும்மா கொடுக்கவே மாட்டார். எதையும் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று தந்திருக்கிறாருன்னா உங்க மேல அன்பு வச்சுதான். பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்தது எதை வைத்து? என்கிட்ட கேட்டா என்ன எப்படி பிள்ளையாக்கினா? ஜாய்சன் பாஸ்டர் பிள்ளையானதுனாலயா? நோ, என் மேல அவர் வச்ச பாசம், அவர் வைத்த பாசம். இப்படி பார்த்ததுனாலதான் தாவீது அவரை கனப்படுத்துகிறான். அதனாலதான் கர்த்தர் சீயோன், தாவீது என்றானதுக்கு அப்புறம் தானங்க சீயோன் பேரே ரொம்ப வருது. அதுவரை யாக்கோபின் கூடாரம், யாக்கோபின் கூடாரம், யாக்கோபின் வாசஸ்தலம் அப்படிதான் ஓடிட்டு இருந்து. யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். நம்ம அண்ணன் உள்ள என்ற ஆனாரு, அவ்வளவுதான். ஆண்டவருடைய ஃபேவரைட் ஆயிட்டான். ஏன்னா அவன் அந்த லைனை பிடிச்சிட்டான். அதனாலதான் சங்கீதத்தில் இருக்கு, அவர் யாக்கோபுடைய வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஃபுல்லா சீயோன், சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, ராஜா வருகிறார். சீயோனே பயப்படாதே, சீயோனை பார்த்து சொல்லு, உன் கைகளை தளர விடாதே. சீயோனை பார்த்து சொல்லு, எப்சிபான்னு சொல்லு, பியூலான்னு சொல்லு, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். ஏன்னா அந்த லைனை தாவீது பிடிச்சிட்டான். இங்க பாருப்பா, உங்க அப்பா அப்படி, உங்க அப்பா இப்படி, அப்படி. அது அவர் பிரியம் வைத்து என் மேல் நீர் வைத்த பாசத்தை மாவுபகாரம் தான் என்பேன். என்னை அணைக்கும் அன்புள்ள உம் கையை முத்தம் நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. பிரியம் வைத்து. இன்னைக்கு அவர் அப்பான்னு நான் அழைக்கிறேனா, ரீசன் ஒண்ணுதான், பிரியம் வைத்து. ஆமென். பிரியம் வைத்து. அப்ப அவருக்கு அந்த பிரியம் வைக்கலன்னு வைங்களேன், என் மேல ஒன்னையும் வச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு என் மேல கிருபை வச்சிருக்கிறார், என் மேல ரட்சிப்பின் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார், என் மேல நீதியின் சால்வையை தரித்திருக்கிறார், என் மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், என் மேல வரங்களை வைத்திருக்கிறார், என் மேல அழைப்பை வைத்திருக்கிறார், என் மேல மகிமையை வைத்திருக்கிறார்னா ரீசன் ஒண்ணுதான், என் மேல பறந்த அவருடைய கொடி நேசமே. ஹல்லேலூயா. இது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தலைமுறைக்கு கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு அப்பா கிட்ட ஏதாவது இருக்குன்னா எப்படி வந்துச்சு? அவர் பிரியம் வைத்து அவர் இந்த இடத்துல ஒரு காரியம் நல்லா தெரியும், அவர் மட்டும் பிரியப்படலைன்னு வைங்களேன். அப்போ இந்த லைன் தெரிஞ்சதுனாலதான் தாவீது அவரை உமக்கு பிரியமானதை செய்ய லைனை மாத்திட்டாரு. பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அவருடைய அதனாலதான் அவன் யாரா மாறுறான் தெரியுமா? இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன தெரியுமா? 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ நெருங்கினது எதை தொட?
வஸ்திரத்தை தொட. எதுக்கு தொட? அவர்கிட்ட இருந்து தாவீது நெருங்கினது ஹார்ட்டை தொட. ஹார்ட்டை தொடணும்னா அவர்கிட்ட இருந்து என்ன வரும் இல்ல, இங்க இருந்து அவருக்கு என்ன கொடுக்கணும், இங்க இருந்து அவருக்கு என்ன செய்யணும். இதான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதி இருக்கிறது. நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க. அதனால அவன் பார்க்கிறான், அவனால முடியல, ட்ரை பண்றான், முடியல, ஹெல்ப் கேட்கிறான். நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழி நடக்க வேண்டுமே. ஓ செம்மையான நடக்க. எல்லா சத்துருவின் கையிலிருந்தும் தாவீது தப்பின பின்பு பாடின சங்கீதம் தான் 18. என்ன சொல்றது தெரியுமா? அவர் என் மேல் பிரியமா இருந்ததுனால தப்புவித்தார். இன்னொரு சங்கீதத்தில் சொல்றாரு, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று. நான் சத்துருவை விட பலவான்னு தன்னை காட்டிக்கல. கோலியாத் எப்படி ஒன்றை தோத்துட்டான்? அது நான் அந்த கல்லை எடுத்து உருட்டி அவர் பிரியம் வச்சாரு, நான் ஜெயிச்சேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை வேவு பார்த்து வந்த பிறகு யோசுவாவும் காலேபும் நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தருவார். அவ்வளவுதான். கானான் கிடைக்குமா? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கானானுக்கு போறாங்களா? இல்ல. ஏன் போகல? 1 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்ட. இவங்க யாரு? இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், மேகத்துக்கு கீழே இருந்தவங்க, கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். எல்லா ஆவிக்குரிய அனுபவம் இவர்களுக்கு உண்டு. மன்னாவை புசித்தவர்கள், பிரமாணத்தை வாங்கினவர்கள், சீனாயின் அனுபவத்தை கண்டவர்கள், குளோரிய கண்ணால கண்டவர்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்தது இல்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவனா ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, சர்ச்சுக்கும் போயாச்சு, எல்லாம் செய்யாச்சு. அப்போ கானான் கன்ஃபார்மா அவர்கிட்ட தான் கேட்கணும், என்ன அவருக்கு நான் பிரியமா இருக்கிறான். உமக்கு பிரியமா? கானானை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் தெரியுமா? அவர் நமக்குள் வாசம் பண்ணுவதை வைத்து. இங்கே எனக்குள்ளே அவர் வாசம் பண்ண நான் இடம் கொடுத்தால் அங்கே அவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுவார்ல, இந்த பூமியில் என்னை அறிக்கை இடுகிறவனுடைய பெயரை நான் பரலோகத்தில் அறிக்கை இடுவேன். இந்த பூமியில் என்னை மறுதலிக்கிறவனுடைய பெயரை நான் பரலோகத்திலும் மறுதலிப்பேன். நமக்குள்ளே அப்ப தேவன் விரும்பணும். ஆண்டவரே வாரும் சொன்னா அப்படி வந்துருவாரா? நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு சொல்ல போற செய்தி, தேவன் எங்கே இருக்க மாட்டார். தேவன் எங்கே இருக்க மாட்டார். எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது? நான் என்னதான் உங்க மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்கு பிரியம் இல்லாதவர்கள் எனக்குள்ள இருந்தாலும் என் எல்லைக்குள்ள அவர் இருக்க மாட்டார். அவர் தள்ளி தான் நிற்பார். அவர் தள்ளி நிற்கிறது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் தோற்றுக்கொண்டே இருப்பேன். 3 வருஷம் இயேசுவோடு இருந்த யூதாஸ் ஒரே ஒரு நாள் இயேசு இல்லாம 30 வெள்ளிக்காசை வைத்து வாழ நினைத்தான். ஒரு நாள் தாண்டல. 30 வெள்ளிக்காசை வச்சு கொஞ்சம் நிறைய நாள் வாழலாம். 30 வெள்ளிக்காசை வச்சு கொஞ்ச நாள் கூட வாழலாம். அவன் நினைச்சிட்டான் 30 வெள்ளிக்காசு இருக்குன்னு. ஆனா இயேசு இல்லாம யூதாஸுக்கு ஒரு நாள் தாண்டல. இந்த உணர்வு மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தா
இயேசுவை விட்டு விலக்குகிற காரியங்களுக்கு விலகி இருப்போம். இயேசுதான் எல்லாம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசுதான். இயேசு இல்லாம 30 வெள்ளி காசுல என்ன கொடுத்தாலும் யூதாஸுக்கு ஒரு நாள் தாண்டலையே. யூதாஸை யாராவது டார்ச்சர் பண்ணாங்களா? ஒண்ணும் பண்ணல. இயேசு தெளிவா சொல்லிட்டார், என்னை அல்லாமல். அது இருந்தா வாழ்ந்துற என்ன நம்ம நினைச்சதெல்லாம் இருந்ததுனாலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் வேணும். மற்றவங்க அது தெரியாது. ஆனா எனக்கு இயேசு இல்லாம வாழ்க்கை இல்லை. இந்த பகல் வேளையில் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு நிமிஷம் அவங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியாது, ஆனா இமை பொழுதும் முகம் மறைத்தாலும் என்னால் வாழ முடியாதையா, என்னால் வாழ நீரில்லாத நாளெல்லாம் நீரில்லாத ஷலமமரோலரதடரபமரப உயிரின் ஊற்றே உண்மையின் வழியே ஏசையா, உயிரின் ஊற்றே உண்மையின் வழியே உறவின் பிறப்பே உள்ளத்தின் மகிழ்வே உறவின் பிறப்பே ஒரே காரியம், அவர் பிரியத்தை சம்பாதி. அவ்வளவுதான். என் வாழ்நாட்கள்ல நான் எதை சம்பாதிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னா அவர் பிரியத்தை, அவர் பிரியத்தை. பென்யமின் கர்த்தருக்கு பிரியமானவன், அவர் அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தர் அவனை எந்நாளும் காப்பாற்றுவார். உபாகம் 33:10 நினைக்கிறேன், எடுத்தீங்கன்னா வாசிங்க. பென்யமீன் கர்த்தருக்கு, எடுத்தீங்களா? 33:12 வாசிங்க. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய். இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அவரோட சுகமாய் தங்கி, பிரியமானவன் வந்து அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். காப்பாற்றுவான். இன்னைக்கு வனாந்திரத்தில் அழிஞ்சாங்கல்ல, அவங்கள முந்தின நாள் காப்பாத்தினார்ல, ஏன் அடுத்த நாள் போயிட்டு எகிப்துல காப்பாத்தினார்ல, சிவந்த சமுத்திரத்துல காப்பாத்தினார்ல, மாறா பக்கத்துல காப்பாத்தினார்ல, ஆனா இந்த இடத்துல விட்டுட்டாரே. ஆனா அவரோடு சுகமா ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவனை அவர் எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார். இந்த பென்யமீனை அவனுக்கு அப்பா யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ணார் தெரியுமா? பீறி போடுகிற ஓனாய். பீறி போடுகிற ஓனாய் எல்லைக்குள்ள எத்தனை பேர் வாசம் பண்ண விரும்புறீங்க? நம்ம ஓனாய் வேண்டாம், ஓனாய் போட்டோ இருந்தாலே நமக்கு தண்ணி இறங்காது. ஆனா பீறி போடுகிறவன் பிரியமானவன் ஆன போது அவரே உள்ள வந்துட்டார். ஆமா, இவன் யார்கிட்ட வந்தாலும் பீறி போட்டுருவான். இதுதான் யாக்கோபு கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தர் நிறைய அனிமல் நேம்லாம் சொல்லியிருப்பாரு.
யூதாவை சிங்கம் பாரு, சிங்கம், கரடி, மானு, ஓனாய், அவருக்கு தெரிஞ்சது பார்த்த வாழ்க்கை பயணத்தில் பார்த்ததெல்லாம் வச்சு ஆண்டவர் பார்த்தாரு. மோசையை வச்சு மொத்தமா எல்லாரும் பிளஸ் பண்றார். அன்னைக்கு பீறி போடுறவன் என்று பெயரெடுத்தவன் இன்னைக்கு யாரா மாறுறான் தெரியுமா? பெரியமானவனா மாறுறான். இந்த மாற்றம் வேணும். ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான். ஆண்டவர் ஏன் எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறதுக்கு என்கிட்ட என்னெல்லாம் மாற்ற வேணுமோ அதெல்லாம் செய்யுங்கப்பா. ஏன் எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறதுக்கு என்னெல்லாம் மாற்ற வேணுமோ அதையெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே, அதையெல்லாம் செய்யுங்க ஆண்டவரே. நான் உலகம் என்ன சொல்லு? யாக்கோபு சொல்ல, இவன் பீறி போடுகிற ஓனாய். மோசே மலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி கர்த்தர் மோசையை கொண்டு பிளஸ் பண்றார். பென்யமீனை பார்த்து சொல்லு. இந்த சேஞ்சஸ் நம்மளை பத்தி சொல்லணும். மோசையின் ஆரம்பம் என்ன? கொலைகாரன். மோசையின் முடிவு எப்படி இருந்துச்சு? மோசையை வச்சு கொலை செய்யாதிருப்பாயாக பேச வைத்தார். இதான் மாற்றம், இதான் மாற்றம். ஆமென். நமக்கு இந்த மாற்றம் வராது. வேற என்ன மாற்றம் வந்துச்சு? இவங்க முந்தி கருப்பு சட்டை தான் போட்டு வருவாங்க, இப்போ வெள்ளை சட்டை. இது வேற வேற மாற்றமே வராது. என் எல்லைக்குள்ள அவர் வரணும்னா நான் யாரா இருக்க கூடாது தெரியுமா? இந்த பீறி போடுற சிலர்லாம் பக்கத்துல போகவே முடியாது. அதுக்கு ஓனாயே பரவாயில்ல மாதிரி நமக்கு தோணும். ஆனா பிரியமானவன், பிரியமான சபையே, எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்க போறோம் தெரியல. எனவே பிரியத்தை சம்பாதி. உன் எல்லைக்குள் கர்த்தர் இருந்தால் உன்மேல் ஒரே ஒரு கொடி பறக்கும். அதுதான் ஜெயக்கொடி. அது ஆவியானவர் ஏற்றுகிற கொடி. அந்த கொடியை கண்டு அசீரியன் நடுங்குவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா தேவனுக்கு என்னெல்லாம் இருந்தா பிடிக்காதுன்னு அதை பார்க்கணும். தேவன் எங்கெல்லாம் இருக்க மாட்டார். ஒரு சில காரணங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க. ஒன்று, துணிகரம் இருக்கும் இடத்தில் தேவன் இருக்க மாட்டார். துணிகரம் இருக்கும் இடத்தில். என்னாகமம் 14வது அதிகாரம் 40, 41, 42 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். அவர்கள் துணிந்தார்கள். மோசே சொல்றார், இது உங்களுக்கு வாய்க்காது. ஏனென்றால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். கர்த்தர் உங்கள் நடுவில் இரார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். கானானை வேவு பார்த்துட்டு வராங்க. 40 நாள் சுத்திட்டு வராங்க. வரும்போது அதை டீட்டெயிலா மோசே கேட்கும்போது சொல்றாங்க, யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாரும் சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது, அதெல்லாம் உங்களுக்கு வாய்க்காது. அப்படி சொல்லும் போது காலேப் சொல்றாரு, இது எளிதாய் சுதந்திரிக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இதை எளிதாய் சுதந்திரிக்கலாம். அப்படி சொல்லும் போது இவங்க எல்லாம் கோபத்துல கல் எடுக்கிறாங்க. ஆண்டவருக்கு மிகவும் கோபம் வந்து ஆண்டவர் சொன்னாரு, அவங்க 40 நாள் சுற்றின லெக்கத்தின்படி என் உடன்படிக்கைக்கு நான் ஒரு மாறுதலை கொண்டு வரேன். என்ன? 40 நாள்ல கிடைக்க வேண்டிய நன்மை இனி இவர்களுக்கு 40 வருஷம் ஆகும். ஒரு நாள் ஒரு வருஷம் போல, 40 நாள் 40 வருஷம் போல இவங்க இப்படிதான் சுத்த போறாங்க. அப்படி சுத்த வச்சுதான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அடிச்சிட்டார். இதை கேட்டதும் ஜனங்கள்லாம் திரும்ப ஏற துணிகிறாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கு முன்னாடி இதே போல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதித்ததும் கர்த்தர் அழிக்கணும்னு எழும்புறாரு. மோசே காலில் விழுந்து கெஞ்சுறான். கெஞ்சி கர்த்தருடைய அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அந்த இடத்துல இரக்கம் கிடைச்சு. இந்த இடத்துல இவங்க மட்டும் பணிந்திருப்பாங்கன்னா, தங்களை தாழ்த்தி இருப்பாங்கன்னா, ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்திருப்பாங்கன்னா, அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் அவர் சில நேரத்தில் கோபத்தில் ஆணையிட்டாலும் சில காரியங்களை தம்முடைய ஜனத்துக்காக மாற்றுகிற தேவன். ஆமென். ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறார். ஆனா அதை செய்யாம அவங்க துணிந்தார்கள். ஒரு காலத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தூரத்தில் நின்றவர்கள்
மோசே நீங்க போங்க, நாங்க வரல. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமான பிறகும் வெளியரங்கமான பிறகும் இவர்கள் துணிந்தார்கள். கர்த்தர் போகாதேன்னு சொல்லுகிற காரியத்தை துணிஞ்சு போறாங்க, செய்யாதேன்னு சொல்லுகிற காரியத்தை துணிந்து செய்யறாங்க. மோசே சொல்றாரு, கர்த்தர் இருக்க மாட்டார், கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் உடன் இருந்த போது பெரிய சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து உலகத்தையே ஆட்டி படைத்த பார்வோன் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போனான். கர்த்தர் இல்லாத போது யார் யாரெல்லாமோ வந்து இஸ்ரவேலை அடித்து விரட்டுகிறான். துணிகரம். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அப்படி விலக்கி காக்கப்பட்டா நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் கோபாக்கினை இருக்கிறது என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 26 முதல் உள்ள வசனங்களிலே தெளிவாய் நமக்கு எச்சரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது தப்புன்னு தெரிஞ்சோம், துணிந்து செய்கிறோம். யூதாசுக்கும் பேதுருவுக்குள்ள வித்தியாசம் அதுதான். பேதுரு மறுதலிக்க போகவில்லை, ஆனால் யூதாஸ் காட்டி கொடுப்பதற்காகவே போனான். தெரியும், பேதுரு மறுதலிக்க போகல, இயேசுவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறான். போன இடத்துல அவனுடைய பலவீனம், அவன் மறுதலித்து விட்டான். இயேசு திரும்பி பார்த்தார், அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. ஆனா யூதாஸ் அப்படி அல்ல. யூதாஸுக்கு ஏற்கனவே வார்னிங் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லா வார்னிங்கும் கேட்டு கேட்டு இன்னும் சொல்லணும்னா 30 வெள்ளி காசை வாங்கி இடுப்புல கட்டிட்டு பந்தியில வந்து உட்கார்ந்து இருக்கிறான். என்ன துணிகரம், என்ன துணிகரம்! இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசுக்கு எதிராக செயல்பட போறான். அவர் சொல்றாரு, சும்மா அப்பத்தை எடுத்து கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரம் சொல்லி உடைச்சு பிச்சு கொடுக்கிறாரு. அதை வாங்கி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சாப்பிடுறான். அப்பொழுதாவது காலில் விழ வேண்டாமா? அவன் கண்ணு முன்னாடி தானே பேதுரு விழுகிறான். நீர் என் பாதத்தை ஒரு காலம் கழுவ கூடாது என்று சொன்னதும், பேதுருவை நான் உன்னை கழுவ விட்டா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைங்கிறார். உடனே ஆண்டவர், என் காலம் மட்டும் இல்லப்பா, என்ன மொத்தமா கழுவுங்க. அப்பொழுதாவது இந்த யூதாசுக்கு உணர வேண்டாமா? இருதயத்தை கல்லாக்கி கொண்டு நான் என்ன செய்யணும்னு நினைச்சேன் அதை செஞ்சுட்டு தான் இருப்பேன். துணிகரம். அதன் பிறகு அவர் ரசத்தை எடுக்கிறார். தாம் சிந்த போகிற ரத்தத்தின் அடையாளமா இருக்கிற ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, அதையும் வாங்கி கூச்சம் இல்லாம குடிக்கிறான். குடிச்சிட்டு எழும்பி எங்க போறான் தெரியுமா? அந்தகார கூட்டத்துக்குள்ளே, இருளுக்குள்ளே போகிறான். அவன் நினைச்சான், இந்த அமௌண்ட் கிடைச்சிட்டுனா நம்ம நினைச்சதுபடி வாழ்ந்துடலாம். ஒரு நாள் தாண்டல. எப்படி பயம் இல்லாம இந்த அப்பத்தை புசிக்க முடிந்தது? எப்படி பயம் இல்லாம? இயேசு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி அப்படி சொல்ற. சும்மா கூப்பிட்டு அப்பம் கொடுக்கல. நீங்க போங்க, போற வழியில ஒருத்தன் ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு போவான், அவன் பின்னாடி அவன் வீட்டுக்கு போங்க. அப்போ எந்த இடத்துல அப்பம் புசிக்கணும்னு ஏற்கனவே கர்த்தர் திட்டம் போட்டு வச்சு, அங்க போய் ஆயத்தமாக்கப்பட்ட ரூம், அந்த மேல் வீடு எல்லாம் ரெடி பண்ணி, கம்பளெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க, அங்க போய் உட்கார வச்சு, ஒரு கூச்சமும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை. துணிகரம். பெரும் பாதகம், பெரும் பாதகம். ஹல்லேலூயா. எனவேதான் தாவீது துணிந்து சில பாவத்தை செய்வான். அது உணர்த்தப்பட்டதும் அவன் எப்படி அழுவான் தெரியுமா? ஒன்று, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, என்ன இந்த ஸ்தானத்திலிருந்து தூக்கிறாதீங்க அப்படிலாம் கேட்கல. பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்க. நாம் யாரை ஆராதிக்க வருகிறோம் தெரியுமா? அவர் சேரக்கூடாத ஒளியில், சேராபீன்களுக்கு கூட அவரை பார்க்க முடியாத அளவுக்கு பரிசுத்தமுள்ள தேவன் அவர். அவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆராதனை முடிச்சிட்டு எங்க போக போறோம்? ஆராதனை முடிச்சிட்டு என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் இருக்க மாட்டார். மோசே சொல்லிட்டார், இங்க பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான், அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான்.
ஆண்டவருடைய வார்த்தையை ஈஸியா தட்டிட்டு துணிந்து சில காரியத்தை செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார். என்னாகமம் 15:30 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 15:30 அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். அந்த ஆத்துமா நஷ்டமாயிரும். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். காயினிடத்திலே கர்த்தர் டைரக்டா பேசுறார். அதன் பிறகும் வான் பண்ற. இங்க பாருப்ப, பாவம் வாசப்படியில படுத்திருக்கு. பாவம் வாசப்படியில படுத்திருக்குன்னா எங்க? இருதயத்துல தான். சர்ச்சுக்கு வரும்போது உள்ள எங்கேயா ஒட்டி ஒதுங்கி இருக்கும். ஆராதிக்க எல்லாம் ஒரு தடை கிடையாது. திரும்ப, ஏன்னா அவர் உலாவுகிறவர்ல, அவருக்கு தானே தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. அவரெல்லாம் அறிவார். எல்லா இடத்துலயும் அவர் உலாவ மாட்டார். அவர் இதை நான் விரும்பினபடியா. ஆண்டவரே, என்ன நீங்க எப்பவுமே விரும்பணும். எப்பவுமே. அதாவது நமக்குன்னு சில ஃபேவரட் ஏரியா இருக்கும் தெரியுமா? ஃபேவரட். அது ஈவன் நம்ம வீட்டில் ஒரு இடமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம். அங்கதான் நம்ம அடிக்கடி போவோம். அங்கதான் போவோம். அங்க போயிருப்போம். அப்படியே போய் கொஞ்சம் சில இவங்க எங்கேயும் இல்லையா, அப்போ இந்த இடத்துல இருப்பாங்க. எதை வச்சு சொல்றங்க? இல்ல, இந்த டைம்ல அவர் அங்கதான் போய் இருப்பார். ஃபேவரட் ஏரியா. பகலின் குளிர்ச்சியான வேளையில. ஏன் ஆண்டவருக்கு பரலோகத்துல இடம் இல்லைன்னா வந்தார்? அவர் அதுக்கு தான் ஏதேன செப்பல். ஏதேன்ல ஆதாமே உன்னை வைத்தது பழம் சாப்பிட அல்ல, பழகுவதற்கு. நாம தாங்க அவருடைய ஏதேன். சகலத்தை ஆண்டு கொள்ளுங்கள்ங்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள்னா எல்லாமே ஆதாம் எவளுக்கு காலுக்கு கீழே தானே அர்த்தம். கால் கீழே கிடக்க வேண்டிய பாம்பு முகம் பார்த்து பேசிட்டு இருக்கு. அப்பவே இதை கீழே போடணுமா வேண்டாமா? இது நீ பேசு, நான் கேட்கிறேன். ஏய், உன் ஸ்தானம் எங்க? என் காலு கீழே. அங்கேயே அடிச்சிருக்கணும் அதை. இது பேச விட்டு கீழே கிடக்க வேண்டிய பாம்பு வந்து இப்ப முகத்துக்கு முகம். அது இவ்வளவு விழத்தள்ளிட்டு. அதனாலதான் நீ சக்கலத்தை ஆண்டு கொள்ளுங்கள், இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். ஆமென். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இயேசு ஊழியம் செய்யும் போது பிசாசு ஏதாவது வாயை திறந்தா பேச விட மாட்டார். பார்த்திருக்கீங்களா? ஏய் மூடு, அது நீ பரிசுத்தர் மூடு, அப்படிதான் தொடங்கும். அது மெதுவா தொடங்கும். பிரைஸ்லான்னு தான் தொடங்கும். உடனே ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஆரம்பத்தில் என்ன ஒரு அது பேசிட்டு போட்டு விட வேண்டியது இல்லை. ஏன்னா ஆதாம் பண்ண தப்பு, ஏவல் பண்ண தப்பு, அதையும் பேச விடணும். ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப அது காலு கீழே கிடக்க வேண்டியது ஏன் அவன் முகம் பார்த்து பேசிட்டு இருக்கு? எதுக்கு நீ அலோவ் பண்ற? அதனாலதான் பவுல் சொல்லுற, எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி கீழ்ப்படுத்தி. தேவையில்லாத என்ன வரும்போது கீழப்பா, கிறிஸ்துதா மேல. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, நேரம் போகிறதுனால அடுத்த
அவர் எங்க இருக்க மாட்டார்? துணிகரமா செயல்படுகிற இடத்துல இருக்க மாட்டார். துணிகரமா ஆண்டவருடைய காரியத்துல வைராக்கியமா இருக்கணும், துணிஞ்சு நிக்கணும், தைரியமா நிக்கணும். அது அல்ல. ஆண்டவர் உன்னை விளக்கும் போது அது நான் அப்படிதான் செய்வேன், அப்படி போறேன் தெரியுமா, அந்த இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். ஆண்டவர் இல்லைன்னா எங்க சின்ன கல்லு தட்டிய விழுந்துருவாங்க. ஆண்டவர் இருந்தா பெரிய பர்வதமே சமபூமி ஆகும். அவர் இல்லாம இது இன்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, யூதாஸ் லைஃப் இருக்கு, இயேசு இல்லாம ஒரு நாள் தாண்டாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அனுபவிச்சவங்க நாம. இயேசு இல்லாம ஒரு நாள் கூட யோசிக்க முடியாது, ஒரு நாளை யோசிக்க முடியாது. இரண்டாவது, அவர் எங்க இருக்க மாட்டார்? அசுசியான காரியங்கள் இருக்கிற இடத்துல, அசுத்தமான காரியங்கள் இருக்கிற இடத்துல. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு. அசுசியான காரியம்னா அன்கிளீன் திங், இன்டீசென்ட் திங், அநாகரிகமான, ஒழுங்கின்மைன்னு சொல்லலாம். ஒழுங்கின்மை. இந்த ஒழுங்கின்மை எங்க இருக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 1 சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அடுத்த வார்த்தை, ஆழத்தின் மேல் இருள் இருக்கிற இடத்துல ஒழுங்கின்மை இருக்கும். எரேமியா 4:23 சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, வானங்களையும் பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ஐக்கியம் எது? யார் இருளை விரும்புவாங்க தெரியுமா? பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவர்கள். பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவர்கள் எங்க வரமாட்டாங்க தெரியுமா? ஒளியின் இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆமே, அவங்க ஒளியின் இடத்துக்கு வரமாட்டாங்க. சத்தியத்தின்படி வாழணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒளியின் இடத்துக்கு வருவாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்ன போது அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்திரீ மட்டும் நிக்கிற, மீதி எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன் ஓடினா தெரியுமா? அவன் திரும்பவும் அதை செய்ய விரும்புறான். அவன் திரும்பவும் அதை செய்ய விரும்புறான். இங்க பாருங்க, இப்போ கர்த்தருடைய பந்தி இருக்குன்னு வைங்களா, உங்களுக்கு உங்க யார் மேலே உங்களுக்கு கசப்பு இல்லை அப்படின்னா நீங்க பந்தி எடுக்கலாம். கசப்பு இருந்துன்னா இப்போவே ஒப்புரவாயிட்டு பந்தி எடுங்க அப்படி சொன்னும் போது கொஞ்சம் பேர் இளையும் போயிட்டாங்கன்னு வைங்களா, அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கு பந்தியை விட கசப்பு தான் முக்கியம். இல்லை, எது மேன்மை? கர்த்தருடைய பந்தியா, கசப்பா, தேவராஜ்யமா, பூமிக்கு அடுத்த காரியமா? எது? இப்படிதான் பார்க்கணும். இப்படிதான். ஒளியா இருளா? ஒளியா இருளா? நான் யாரோடு சம்பந்தப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்னை? இயேசுவோடா, உலகத்தோடா? என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப சிம்பிளா கல்ல போட்டு போயிடலாம். அதே போலதான் பேதுரு பேசுகிறார். இருதயத்தில் குத்தப்பட்ட போது ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? அப்ப வராங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வராங்க. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனா ஓடி வந்து அனைத்து முத்தமிட தகப்பன் ரெடியா இருக்கிறார். அவ்வளவுதான். அவன் இருளை விரும்பி தகப்பனை விட்டு பிரிந்து போகிற இளையகுமாரன் பிழைகளை உணர்ந்து திரும்பி வருகிறான், சேர்த்து கொள்ளுகிறான். அதனாலதான் உலாவி கொண்டிருக்கிறான். அவர் பார்த்து பாரு, பிடிக்காத காரியத்தை பார்த்து நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத காரியம் உனக்கு பிடிக்காம ஆகட்டும். அதான் இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இது பிடிக்காது. அவங்க வாராங்க, இதை எடுத்து மாத்திரு. அவங்க இதை பார்த்தா சில சொல்லுவாங்கல்ல, இங்க பாரு, அப்பா வாராரு வீட்டுல, இதெல்லாம் பார்த்தாருன்னா எல்லாத்தையும் எடுத்து என்னெல்லாம் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ மாத்துறோம். ஏங்க, அவர் உலாவுற அவர் யார் தெரியுமாங்க? எதிரிக்கு கூட குற்றம் கண்டுபிடிக்க முடியாத பரிசுத்தர். பரிசுத்தர். இங்க பாரு, நான் உலாவுறேன், எனக்கு வேற இடம் இல்லாததுனால அல்ல, உன்னிடத்தில் சுசியான காரியத்தை கண்டு நான் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள். மூணாவது, அவர் எங்கே இருக்க மாட்டார் தெரியுமா? கிரியைகள் சரி செய்யப்படாத இடத்தில் அவர் இருக்க மாட்டார்.
ஓசியா 5:6 வாசியுங்கள். ஓசியா 5:6. அவர்கள் கர்த்தரை தேடும்படி, அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள். மாடுகளோடும் போவார்கள். அவரை காண மாட்டார்கள். அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு அவர் அவர்களை விட்டு விலகினார். விலகினார். என்ன ஆண்டவரே, வரதானே செய்றாங்க. அதுவும் சும்மா வராங்க. ஆடுகளோடும் மாடுகளோடும் வெயிட்டான காணிக்கையோடு தான் ஆண்டவரே வராங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களை விட்டு ஏன் விலகினாராம்? 4வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த தங்கள் மாட்டார்கள். கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தரை அறியார்கள். ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்தா கேரக்டர் சேஞ்ச் ஆகும், கிரியையில மாற்றம் உண்டாகும். ஆவியானவர் இல்லைனால அது வெறுமையாயிரும். வெறுமையாயினா வேற ஆவி உள்ள வந்துடும். தேவனிடத்தில் திரும்புவதற்கு நான் என் கிரியைகளை சீர்திருத்தவில்லை என்றால், இந்த வார்த்தை எவ்வளவு கடினமான வார்த்தை பாத்தீங்களா? ஏன்னா வேசித்த ஆவி என்ன செய்தான்? கர்த்தரை அறிய விடாது. கேட்டா நாங்க பல வருட கிறிஸ்தவர்கள், ஹூ இஸ் ஜீசஸ் கேட்டா சொல்ல தெரியாது. இயேசுவை குறித்து அது தேவையில்லை. நமக்கு என்ன போகணும்? சர்ச்சில் வரணும், ஒரு கும்பிட்டு போடணும், ஆமீன் போட்டுட்டு வரணும். அதனால ஆண்டவர் சொல்ல, அவன் ஆடுகளோடு வந்தாலும் சரி மாடுகளோடு வந்தாலும் சரி நான் இருக்க மாட்டேன்ட்டார். அப்போ நீங்க எப்போ ஆண்டவரை இருப்பீங்க? 15ல் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். உணர்வுள்ள இருதயத்தோடு வரணும். ஆண்டவரே, இல்ல நாங்க இப்படிதான் பார்ப்போம். கிரியைகள் சரி செய்யப்படாத இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். நான் பைபிள் படிக்கலாம், வருஷத்துக்கு 3 தடவை பைபிள் படிச்சு முடிக்கலாம், காலையும் மாலையும் ஜெபம் பண்ணலாம். ஆனா என் கேரக்டர்ல எந்த மாற்றம் இல்லைன்னா இவைகள் எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் எங்க ஆண்டவர் இல்லாத ஆராதனையாங்க. 2 ஆராதனை நடக்குது. 2 காலையிலேருந்தே 6 மணிலேருந்தே இங்கிருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் இல்லைன்னா சும்மா தானே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். நம்ம பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது இதெல்லாம் ஒருத்தர் கேட்கவே இல்லைன்னா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அவங்க எழும்பி போய் 2 மணிக்கு ஆச்சு, நம்ம பேசிட்டு திரும்பி பார்க்கும்போது ஆள் இல்லை. எப்படி இருக்கும் நமக்கு? சில போனை வச்ச அப்புறம் பேசிட்டு இருப்போம் தெரியுமா? பேசிட்டு அப்புறம் பிரதர் சொல்லுங்க சொல்லுங்க, வச்சிட்டீங்களா? நமக்கு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஆண்டவர் சொல்ல, நீ ஆடுகளோடு மாடுகளோடு வந்ததை நான் அப்படியே வந்து நீ உன்னை மாத்தாத வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு போயிடுவேன். போகும்போது ஒரு குண்டு போட்டுட்டு போறாரு, தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடு. அதன் அர்த்தம் என்ன? உன்னை எப்படி தேட வைக்கணும்னு எனக்கு. ஆமென். நாம் தேடி வந்தவர்களா, தேட வைத்து வந்தவர்களா? ஆமென். ஆண்டவரை முன்னும் பின்னும் வேற வழி இல்லை, வந்து விழுந்தாச்சு. யாரிடம் செல்வோ? ஆண்டவர் கொஞ்ச நேரம் பார்த்து, ஆடு மாடோடைய வார நான் போறேன்பா. போறீங்களா ஆண்டவர்? எப்போ ஆண்டவர் வருவீங்க? நீ வருவ, நீ வருவ. உன்னை எப்படி தேட வைக்கணும்னு ஆண்டவர் அப்படி மட்டும் தேட வச்சார். ஆனாலும் பாத்தீங்களா, தேட தான் வைக்கிறார், ஓட வைக்கல. உன்னை எப்படி ஓட அதான் ஆண்டவருடைய அன்பு. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன்னை எப்படி அப்பவும் கூட ஓட விடல, தேட தான் வைக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் போறதுனால இந்த எகிப்துல இருந்து இஸ்ரவேலர் வரும்போது பொன் பொருளோடு மட்டும் வரல, இந்த பார்வோனுடைய சுபாவத்தோடு வந்துட்டாங்க. இஸ்ரவேலரை சொல்லும்போது நல்ல சிரிப்பு வரும். அந்த இஸ்ரவேலர் யாருன்னு பார்க்கணும்னா வீட்டில் போய் கண்ணாடியில் பார்த்தா தெரியும்.
எப்படி வந்தாங்கன்னு இந்த பார்வோன் பார்த்தீங்கன்னா நீங்க தெரியுது, வாதை நெருக்கும் போது மோசையை கூடுவார். ஏன்னா அவ்வளோ கொப்புளங்கள், திடீர்னு பார்த்தா சாப்பிடாலும் வாய் திறந்தா பிளேட்ல இருந்து தவளை வாய்க்குள்ளோட போகும். என்ன பிரச்சனை ஆண்டவரே இது? ஒவ்வொரு பிரச்சனை. அந்த மோசையை கூப்பிட்டு, நாங்க பாவம் பண்ணிட்டோம், நாங்க தப்பு பண்ணிட்டோம், எப்படியாவது நீ ஆண்டவர்கிட்ட சொல்லி. மோசையும் போய் ஜோம் பண்ணுவார். பாவம் தாத்தா கோலை தூக்கிட்டு இப்படியே நிற்பாரு. ஆண்டவர் இறங்கி வாதை நிறுத்தப்படும். யாத்திராகம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, லகு உண்டாயிற்று. பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமல் போனான். இதுதான் நடந்துச்சு. நெருக்கம் வரும்போது இப்படியே தான் இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். நெகேமியா 9:27-28 வசனங்கள் நான் சொல்கிறேன், நேரம் போறதுனால. அவர்கள் நெருக்கம் அனுபவித்த காலங்களில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள். 28வது வசனம், அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய திடீர்னு. அவ்வளவுதான். டாக்டர் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அந்த பைபிள் எடுத்துட்டு வா, என் நெஞ்சிலே வை, அப்படியே இருக்கட்டு. அப்பதான் ஹார்ட் பீட்டு அப்படியே வச்சு இருத்து. கொஞ்சம் அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆயிட்டு. இந்த பைபிள் அப்படி, அந்த போன் எடுத்துட்டு வா. இது பார்வோனுக்கு சுபாவம். இது எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இருக்கு. இந்த கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ்ல எடுத்த தீர்மானங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் போடப்படும். அப்படி ஒரு இது வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் இருப்போம்? என்னெல்லாம் தீர்மானம் எடுப்போம். திடீர்னு நெருக்கம் வரும்போது எல்லாம் வீடு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டி, இல்ல மேல வென்டிலேஷன் ஹோல் இருந்து அதுலயும் பஞ்சு வச்சு அடைச்சு, இனி அடைக்க வேண்டியது மூக்குல மட்டும்தான். எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஆண்டவரே இதுல இருந்து என்ன காப்பாற்றினா நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே, சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவேன் ஆண்டவரே, டெய்லி பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, லாக்டவுன் முடிஞ்சது ஆண்டவரே அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆமென். இந்த லகு உண்டானதும் இதான். கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். இதனால நம்ம என்ன இழப்பது? ஆராதனை இழக்க மாட்டோம், ஆண்டவரை இழந்துருவோம். ஆராதனை நடந்துட்டு தான் இருக்கும், ஆராதனை இழக்க மாட்டோம். வழக்கம் போல வருவோம், காணிக்கையோடு வருவோம், போடுவோம், ஆமீன் போடுவோம், திரும்பி போவோம். ஆண்டவர் அவர் எனக்குள்ள இல்லைன்னா, நான் என்ன வச்சே சொல்றேன், எனக்குள்ள அவர் இல்லைன்னா இந்த வெள்ளை வெள்ளெல்லாம் எனக்கு கை கொடுக்காது, பிரசங்கெல்லாம் எனக்கு கை கொடுக்காது. நான் தோத்துட்டே இருப்பேன். எனக்குள் இயேசு இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் தோத்துட்டு இருப்பேன். ஏன்னா அவர் இல்லாம எனக்கு ஜெயம் இல்லை, யாருக்கும் இல்லை. இயேசு இல்லாம யூதாசே 30 வெள்ளி காசும் கையில் இருந்தாலும் அவனால வாழ முடியாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எங்க ஆண்டவர் இருக்க மாட்டார் தெரியுமா? சுயம் உயர்த்தப்படும் இடத்தில் இயேசு இருக்க மாட்டார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன், கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே, என் புறாவே, என் உத்தமியே, என் உத்தமியே, கதவை திற. எப்படி சொல்லி கூடுறாரு பாருங்க. மை லவ், மை டவ். ஆமென். என் பிரியமே, என் உத்தமியே, என் சகோதரியே, என் புறாவே, கதவை தோறன்னு சொல்லி கதவை தட்டுனா, அதுவும் என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி நேசர் வெளியே நின்று கதவை தட்டினா, உள்ள இருக்கிற அம்மையார் சொல்றாங்க, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? நான் அதை எப்படி திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் வஸ்திரம். உனக்கு எப்பமா வஸ்திரம் வந்துச்சு? உன் சரித்திரம் சொல்லவா? எசேக்கியேல் 16
உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை. உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. இரத்தத்தில் கடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னேன். உன் நிர்வாணத்தை மூட என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இதான உன் சரித்திரம். நான் உனக்கு தந்த நன்மையே உன்னை என்கிட்ட வரவிடாம தடுக்குதா? நான் உனக்கு தந்த ஆசீர்வாதமே உன்னை என்னிடத்தில் வரவிடாமல் தடுக்குதா? என் வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டேன். வெளியே நேசர் நின்று தட்டிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் தட்டி பார்த்தார். இவ திறக்கல. இவ ஆரம்பத்தில் எப்படி இருந்தா தெரியுமா? வீட்டில் போய் வாசிங்க 2வது அதிகாரத்துல நேசர் எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்க பண்ணாமல் இருங்கள் என்று சொன்னதும் தூங்கிட்டு இருந்தவா எழும்பி, இது என் நேசருடைய சத்தம் அல்லவா அப்படின்னா, யார்கிட்டயோ பேசுறத இவ காது கொடுக்க கேட்கிற அளவுக்கு நேசருடைய சத்தத்துக்கு அவ்வளவு அலர்ட்டா இருந்தவா. அப்படிப்பட்டவா இப்போ நேசரை வெளியே விட்டு கதவை தட்ட வைக்கிறா. அன்னைக்கு யார்கிட்டயோ பேசுற செய்திய இடையில புகுந்து ஆமே நான் ரிசீவ் இட்னு வாங்கினவா. யாருக்கோ சொன்ன செய்திய அந்த சத்தம் கேட்டாலே இவளுக்கு தூக்கம் வராது, எழும்பிடுவா. ஆனா இப்போ என் ட்ரெஸ் என் ட்ரெஸ் என் ட்ரெஸ். அதுக்கப்புறம் ஒரு கதவு துவாரத்தின் வழியாய் கையை காட்டுறான். கையை காட்டும் போது இப்போ என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. நமக்கெல்லாம் அந்த முதல் சண்டே பொங்கும் பாருங்க, ஒரு பொங்கு. கரெக்டா? அது எதை பார்த்தா பொங்கும்? காயங்களை பார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சிலர் அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் குடிக்க வேண்டியதை சிலரை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர் பட்ட பாடுகளை நினைத்தா அவ்வளவுதான். அன்னைக்கு பொங்குனது. இனி அடுத்த பொங்கல் இது, அடுத்த திருவிருந்துக்கு தான். இவ்வளோ பேசுறார், நான் நினைக்கிறேன், நான் வெளியே நிற்கிறேன். என் பிரியமேன் ஒரு ஆளை, உத்தமியன் இன்னொரு ஆளை, புறா அப்படி இல்லை, எல்லாமே அவருக்கு நீதான் சபையே. அவருக்கு எல்லாமே நீதான் சபையே. அவருக்கு எல்லாமே. என் வஸ்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தேவன் தந்த நன்மை என்னை தேவனிடத்தில் சேர விடாம ஆக்குற அளவுக்கு அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. தேவன் ஆசீர்வாதத்தை தருவது அதை அனுபவிப்பதற்கே தவிர அதை ஆராதிப்பதற்கல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா வீட்டுல இருந்து பொண்ணு பொருளை வாங்கிட்டு வாங்குறார். எதுக்கு தெரியுமா? இவங்க அனுபவிப்பதற்கு. ஆனா அதை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க நடந்தது என்ன தெரியுமா? இதன் பிறகு இவ எழும்பி போய் கதவை திறக்கிறா. 5வது வசனம், நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், போட்டின கைப்படியின் மேல். அடுத்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனம், நேசருக்கு கதவை திறந்தேன், நேசரோ இல்ல, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. 2வது அதிகாரத்திலே 3வது அதிகாரத்தில் அவ தேடுறா. தேடினதும் அவர் கண்டடைகிறார். இங்க காணல. அவரை கூப்பிட்டேன். அந்த அனுபவம் எல்லாம் போச்சு. கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இப்போ அவர் சொன்ன வார்த்தையை நினைச்சு ஏங்குறா. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். நடந்தது என்ன தெரியுமா? இவ என்ன சொல்லிட்டு கதவை திறக்கல? என் வஸ்திரம். அடுத்த வசனத்தை பாருங்கள். நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக் கொண்டார்கள். நீ எதை காரணம் காட்டி நேசர்ட்ட சேரலையோ அதை இன்னொருத்தன் வந்து எடுத்துட்டு போறான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவுள். எப்பொழுது இஸ்ரவேலர்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மையை ஆராதித்தார்களோ, யாத்திராகமம் 32 ஆராதித்தார்கள். பொன்னினால் ஒரு கண்டுக்குட்டியை செய்து 33 அவ்வளவு கோல்டையும் உருவிட்டார். 30 ஆவலத்தை எடுத்து போட்டிருப்போம். ஏன்னா அந்த விக்கிரகங்கிறது எது தெரியுமாங்க? ஆண்டவர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேற எதையா தூக்கி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் விக்கிரகம். உன் கையில ஒரு நன்மை அனுபவிக்க கொடுத்தா அதை உன் பின்னாடி தானே வச்சிருக்கணும். தாவீது அப்படிதானே, நன்மையும் கிருபையும். ஆனா அதை நீ என்ன உன் பின்னாடி வச்சுட்டு அதை தூக்கி முன்னாடி வச்சுட்டு. ஓசியா 2 வீட்டில் போய் படிங்க. அவர் கொடுத்தது எல்லாத்தையும் உருவுறாரு. ஏன்? நேசரை ஃபாலோ பண்றவா நேசரை விட்டுட்டு நிறைய நேசர்கள் பின்னாக போக ஆரம்பிச்சிட்டா. நான் என் வஸ்திரம் யாரோ வந்து எடுத்துட்டு போறாங்க. எப்படிங்க இது? ஆனா இவள் அதன் பிறகு தேடுறா. அடிச்சாலும் பரவாயில்ல, 4 அடி வாங்கினாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தேடுறா. ஆண்டவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமா. இதுதான் ஆண்டவர். திரும்பி விடலவா, சபை விடக்கூடாது. சில ஆதி அனுபவங்களை இழந்தாலும் நீ விட்டுறாத. நீ திரும்ப தொடரு. நீ திரும்ப தொடரும் போது அவர் அங்க நிற்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சபையை தான் கர்த்தர் அழைத்து கொண்டு செல்ல போகிறார். 8:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற ஆண்டவர்கிட்ட மட்டும் காரணம் சொல்லாதீங்க. ஜனங்கள் பாவம் செய்து மனமடிவை உண்டாக்கின போது கர்த்தருக்கு ஆறுதலாய் ஒரு நோவா இருந்தான். சோதோம் பட்டணம் பாவம் செய்து தேவனுக்கு வேதனை உண்டாக்கின போது தேவனை திடப்படுத்த ஒரு ஆபிரகாம் இருந்தான். இந்த நாட்களிலே மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்கிற வார்த்தை எவ்வளவு உண்மையானது. எத்தனை பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது. அவருக்கு ஆறுதலாகும், அவரை திடப்படுத்தவும் அவர் நம்முடைய கதவை வந்து தட்டுகிறார். சில நேரத்தில் பாதி ராத்திரியில வந்து தட்டும் போது ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அவரை திருப்பி அனுப்பி விடுகிறோமே. ஆமே, ஆண்டவர் சொல்ல, எனக்கு என் சமாதானம் உண்டுங்கிற, எனக்கு என் சகோதரி, என் புறா, என் உத்தமி, எனக்கு பிரியம் எல்லாமே நீதானப்பா, எல்லாமே நீதானே. எதிர்பார்த்து வந்து கதவை தட்ட இப்படிலாம் முடியாத ஆண்டவரே. ஏமா தேசம் எப்படி போயிட்டு இருக்கப்பா பாரு. கடந்த நாள்ல கல்கட்டால ஒரு வாலிப பிள்ளை டாக்டர் எவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்கிறாங்க. நைட்டு வந்து கதவை தட்டுறா, எழும்பி சோமடு, இப்படிப்பட்ட அக்கிரமம் தேசத்தில் நடக்க கூடாதுன்னு சொல்லும் போது என் குடும்பம், என் பிள்ளைங்க, நான் என் வஸ்திரம் இப்படி சொல்லி நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிறியா. நேசர் வழியில திரும்பி போறார். அவர் சொல்றார், பனினால நனைந்திருக்கிறேன், தூரல்னால என் தலை நனைஞ்சிருக்கு, நீ கொஞ்சம் கதவை தர, எனக்கு இருக்க முடியல. தேசத்தில் அக்கிரமங்கள் தலைவெறி தாடுகிறது. என் புறாவே, என் பிரியமே, என் உத்தமியே, நீ கதவை தர. வேற எந்த கதவையும் தட்ட நான் விரும்பல. சபையை உன் கதவை இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஹல்லேலூயா. அன்று அவர் தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லாம தன் புயத்துல எப்படி சாஞ்ச. ஆனா அவர் அதனால சம்பாதித்ததுதான் நாம. இன்னைக்கு எதனால் அவர் நம்ம கிட்ட தான் வாரா, நமக்கு வெளிப்படுத்துறார். வார்த்தை மூலமாய், சொப்பனங்கள் மூலமாய். ஜெபமண்ணுப்பா, எழும்பி இருந்து நீ எழும்பி ஜெபமண்ணு. கர்த்தர் வெளிப்படுத்துறது விளம்பரம் போடுறதுக்கு அல்ல. பாத்தியா, எங்களுக்கு சொன்னது நடக்கு இல்ல. அவர் கதவை தட்டும் போது அவருக்கு கதவை திறந்து கொடுத்து சோதோம் அழிக்கணும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதை எவ்வளவு வேணும் விரும்பாதவர். எனவே டைரக்டா சோதமுக்கு போகாம ஆபிரகாமை விசிட் பண்றார். ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்த போது 3 ஒன்றாய் சொலிக்கிறவர் இதோ 3 வந்து நிற்கிறார். ஓடி போய் அவர் பாதத்தில் விழுந்து எனக்கு குழந்தை தருவேன்னு சொன்னீங்களே, எங்கன்னு கேட்கல. அப்ப அந்த மரத்தடியில வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கொடுக்கிறேன், கொஞ்சம் நீங்க திடப்பட்டுட்டு போங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஹே, மண்ணினால உருவாக்கப்பட்ட கிழவா,
நீ ஏன் என்ன திடப்படுத்துற? அப்படியா சொன்னார்? இல்ல, நீ சொன்னபடி செய். அந்த மரத்தடியில அவ்வளவு வலியில, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சோதம் அழிய போகுது. ஒரு கூட்டம் ஜனங்க சாம்பலாக போறாங்க. ஏன்னா அக்கிரமம் பெருகி அக்கிரமத்தின் கூக்குரல் எழும்புனா அவர் நியாயம் செய்ய வந்துதான் ஆகும். அவர் நியாயம் செய்தால் தேசமே தாங்குமா? தாங்குமா? எனவே சபையே கதவை தட்டுறா. வரும் கோபத்துக்கு ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள, தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள, குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்பட அது தேசத்துக்கு சாபம். எனவே சபையின் கதவை அவன் தட்டிட்டு இருக்கிறா. நீ என்னடா? நான் திறக்க மாட்டேன். நான் திறக்க ஏன் வஸ்திரம்? என்னெல்லாம் காரணம் சொல்றோம். எனக்கு டைம் இருக்கும்போது திறப்பேன். திறந்து அவர் இருக்க மாட்டார். நீ திறந்து வந்து உட்காரு. அவர் தட்டும் போது திறக்கணும். நீ திறக்கும் போது வருகிறவர்ல, அவர் தட்டும் போது திறந்துட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் அப்படி போயிட்டு இருக்கு. ஆபிரகாம் வீட்டு மரத்தடியில அப்படி சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? சர்வத்தை படைத்தவர், தேவனை திடப்படுத்துகிற சபை. ஒரே ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். டைம் ஆயிட்டு. உங்களை நான் வெளியே விட்டு தட்ட வச்சிடக்கூடாது. என் வாழ்க்கையில் இந்த ஒரு ஜெபத்தை பண்ண விரும்புறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க. இந்த ஒரு ஜெபம் மட்டும் நம்ம பண்ணி ஜெபிக்க போகிறோம். உம்மோடு இருப்பதுதான் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கம். ஒரே ஒரு ஜெபம், மேக்ஸிமம் 5 minutes. என் வாழ்க்கையில் உங்களை நான் வெளியே விட்டு மட்டும் தட்ட வச்சிருக்கேன். உங்களை நான் ஏமாத்திடக்கூடாது. அப்படி ஜெபிக்க விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஒரு தேவைன்னா மட்டும் அவர் கதவை போய் தட்டு. அவர் வழியில வந்து நிற்கிறார். அவர் வழியில வந்து நிற்கிறார். பனியினால நனைஞ்சு நிற்கிறேன். குற்றமில்லாத ரத்தங்கள். கடந்த நாள் அந்த செய்தி, அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து, எவ்வளவு கொடூரம். ஆண்டவர் வந்து தட்டுறார் சபை கதவை. ஆண்டவர்கிட்ட நான் ரீசன் சொல்றேடா. ஆண்டவர்கிட்ட காரணம் சொல்றோமா? ஏன் வஸ்திரம்? எனக்கு டயர்டு. தட்டுறாருல, எழும்பி எழும்பி என்னன்னு கேளு, என்னன்னு கேளு. அவருடைய பிரியம் நீதான், அவருடைய புறா நீதான், அவருடைய உத்தமி நீதான், அவருடைய மணவாட்டி நீதான். உன்னதான விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் சபையை. உன்னதான விலை கொடுத்து வாங்கி இருக்க. உங்களை நான் என் வாழ்க்கையில வெளியே விட்டு தட்ட வச்சிடக்கூடாது. இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் நேசரே உம்மை பற்றிதானே. தகப்பனே, எப்போது நீங்க எங்க கூடவே இருக்கணும். எங்க சுயம் எங்களில் எழும்பாதபடி சாம்பலாகட்டும். உமக்கு எப்பொழுதும் எங்களுக்காக 24/7 நீர் உமது கதவை திறந்து வைத்திருக்கிறேன். ஆனால் நீர் உம்முடைய காரியத்துக்காக எங்களிடத்தில் வரும்போது நாங்க அந்த கதவை அடைச்சு உங்களை வெளியே விட்டு தட்ட வச்சிட்டு இருக்கோம். ஜெயிக்கணும்னா கர்த்தருக்கு எப்பொழுது வாசல் திறக்கப்பட்டிருக்கணும். எஸ், கிருபை தாரும்.
கதவை திறக்கும் போது அவர் நிக்கணும், அவர் போயிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆட்கொள்ளுங்கப்பா, ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, ஆட்கொள்ளுங்க. அப்பா என்னை முழுவ அர்ப்பணித்தேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்பா என்னை முழுவ அர்ப்பணித்தேன், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமே. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், ஆவியாத்மா என் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க வைத்தீர், துதிக்க ஜெபிக்க வைத்தீர். நன்றி. எங்களோடு பேசின உம்முடைய திவ்ய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க கூட நீங்க இருக்கணும், உம்மை பிரியப்படுத்தணும், கடைசி வரை பிரியமா இருக்கணும். யூதாசை பார்த்து நீ எளியும் போன்னு சொன்னீங்களேப்பா, அப்படி எங்களை பார்த்து சொல்லிடக்கூடாதுப்பா. எங்க ஓட்டம் பாதியில முடிச்சிடக்கூடாது. உங்க பிரியத்தை சம்பாதிக்கிற வாழ்க்கை வாழ கிருபை தார். உங்களை நாங்க வெளியே விட்டு கதவை தட்ட வச்சிடக்கூடாது. இந்த உணர்வு உள்ள இருதயத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தந்து எங்களை நடத்தும், சபை ஆட்கொள்ளும். உங்க மேல எப்பவுமே சாய்ந்திருக்கணும். இந்த சபை எல்லாரும் உங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தியது, எனக்கு யாருண்டு. ஆமே, ஆமே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லார் மேலும் உங்க கிருபை இருப்பதாக. நீர் எங்களுக்குள்ளே உலாவுகிற தேவன், முழுவதும் ஆட்கொள்ளும். உம்முடைய சிங்காசனம் கிருபையினாலே எங்கள் மேல, எங்க கூடாரத்தின் மேல, சபையின் மேல, எங்கள் தேசத்தின் மேல் ஸ்தாபிக்கப்படுவதா. ஆண்டவரே, துன்மார்க்க செயல் அங்கும் இங்கும் பரவி செயல்படுகிறது. இவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாவதாக. தேவன் ஆளுகை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ சமாதான கிருபை, தேவ சந்தோஷம், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆட்கொள்ளட்டும். அப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.